Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆள்னு கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல டாடா ஐபிஎலோட 61வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இவங்களுக்கு இடையே தான் நடக்கிறதுக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இந்த மேட்ச் எங்க நடக்குது, என்னைக்கு நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து பார்ப்போம். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா May 12 வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் பார்த்தோம்னா மதியம் 3:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்குங்க. இதே பர்டிகுலர் டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் நடக்கிறதுக்கு. மதியம் 3:30 மணிக்கு ஒரு மேட்சும் இரவு 7:30 மணிக்கு ஒரு மேட்சும் வந்து நடக்கிறதுக்குது. இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் 3:30 மணிக்கு வந்து நடக்குது. ஓகே, இப்போ இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா MA சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணல மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் சுமால் லீக் டிமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னா பிச்சை செக் பண்ணி பிச்சை எதுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம டேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் 2 டீமுக்கு பிளேயிங் லெவல் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ நீங்களும் நம்ம ஃபோக்கஸ் லெவல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு இந்த ஆப்ல நீங்க ப்ளே பண்றீங்கன்னா நீங்க 5,448 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். மற்ற ஆப்ல கிட்டத்தட்ட 5,750 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஃபோக்கஸ் லெவல் ஆப்புக்கும் மற்ற ஆப்புக்கும் நீங்க கம்பேர் பண்ணும்போது ஒரு 10,000 ரூபாய் வின்னிங் அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு 302 ரூபாய் கிட்டத்தட்ட சேவிங்ஸ் ஆகுங்க. நீங்க மறக்காம நம்ம ஃபோக்கஸ் லெவல் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல 5+1ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது காமனா எல்லா ஆப்லயும் வந்து பாத்தீங்கன்னா 10+1 அண்ட் அதர் ஆப்ஷன், அதாவது 7+4 அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் வந்து இருக்கும். இந்த ஆப்ல இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜா போய் 5+1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 5+1 பெருசா ஒன்றும் இல்லை. ஒரு டீம்ல இருந்து ஒரு 5 பிளேயரும் இன்னொரு டீம்ல இருந்து ஒரு பிளேயரும் வந்து பிக் பண்ணி ப்ளே பண்றதுதான். ப்ளே பண்ணி கேப்டன் ரெஸ்கம் கொடுத்து நீங்க ப்ளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல GST அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணி அது எவ்வளவா இருந்தாலும் சரி, அதுக்கு GST அப்படிங்கறது வந்து அவங்க பிடிக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல 24x7 வித்ட்ராவல் ஆப்ஷனும் இருக்கு. நீங்க எப்ப வேணா மணி வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம நம்ம ஃபோக்கஸ் லெவல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. ஓகே, இப்போ அடுத்ததா 2 டீமோட பிளேயிங் லெவல்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற வந்து டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சென்னையோட பிளேயிங் லெவல்ல ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கைக்வாட், டேரல் மிச்சல், மொயின் அலி, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, மகேந்திர சிங் தோனி, சதுல் தாக்கூர், துஷார் தேஷ்பாண்டே, ரிச்சர்ட் கில்சன், முகேஷ் சௌத்ரி அண்ட் அஜன்கே ரஹேனே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னையோட ஒரு பிளேயிங் லெவலில் வந்து இருக்காங்க. இப்போ அடுத்ததா ராஜஸ்தான் ராயல்ஸோட பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் யஷ்வந்த் ஜெய்ஸ்வால், ஜோஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், சிவம் துபே, ரோமன் பவுல், அஸ்வின், ட்ரென் போல், அவேஸ் கான், சந்தீப் சர்மா, அடுத்த ஜெய்ஸ்வால். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் வந்து இம்பாக்ட் பிளேயர் வந்து இருக்காரு. இப்போ அடுத்த 2 டீமோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து 1 by 1 வந்து பார்ப்போம். இதில் CSK பிளேயிங் லெவலை பொறுத்த வரைக்கும் அஜன்கே ரஹேனே பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 5 மேட்ச் பிளே பண்ணி 59 ரன் வச்சிருக்காரு. ரொம்ப 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 ஒஸ்டான ரெக்கார்டை வந்து வச்சிருக்காரு ஹெட்வர்டை பொறுத்த வரைக்கும். வெறும் எடுத்துட்டீங்கன்னா 18 மேட்ச் பிளே பண்ணி 251 ரன் வந்து அடிச்சிருக்காரு. வேணும்னு சொன்னா பெருசா சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லைங்க. 2 இன்னிங்ஸ் 18 மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரே 3 மேட்ச்ல மட்டும்தான் ஒரு 25+ ரன்னுங்க அடிச்சிருக்காரு. ஸோ வேணுவா இருக்கட்டும் ஹெட்வர்டா இருக்கட்டும் ரொம்ப 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 ஒஸ்டா தான் இருக்காரு. ரீசன்ட் ஃபார்மும் சொல்லிக்கிற மாதிரி ரொம்ப ஒஸ்டா தான் இருக்காரு. அதனால பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லா மேட்ச்லும் கொஞ்சம் தவிர்க்கிறது கொஞ்சம் பெட்டர். அதாவது ரச்சின் ரவீந்திரா பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் எதுவும் பிளே பண்ண கிடையாது. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 3 மேட்ச் பிளே பண்ணி 98 ரன் அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ்ல சேர்த்து ஒரு 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 35+ ரன்னுங்கிறத வந்து ஆவரேஜா வந்து எடுத்திருக்காருங்க. இப்போ அடுத்ததா ருத்ராஜ் கைக்வாட பொறுத்த வரைக்கும் ஹெட்வர்ட்ல 6 மேட்ச் பிளே பண்ணி 168 ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 34ங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காரு. இதுல 2 இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 2 மேட்ச்ல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 50+ ரன்னுங்கிறத வந்து ஆவரேஜா வந்து எடுத்திருக்காருங்க.
ஸோ வெறும்னு எடுத்துட்டீங்கன்னா 47ங்கிறத ஆவரேஜா வச்சு 14 மேட்சுக்கு 685 ரன் வந்து அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட வெனுவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப 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 சூப்பரான அங்க ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்முமே ரொம்ப 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 சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. பட் லாஸ்ட் மேட்ச்ல மட்டும் ஏர்லயே வந்து விக்கெட் இழந்துட்டாரு. ப்ரெஷர் எதுவும் அடிக்கல. இப்போ அடுத்த டேரல் மேட்சை பொறுத்தவரைக்கும் ஹெட் வெட்ல தான் இருக்கும். வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வெறும்னு எடுத்துட்டீங்கன்னா 6 மேட்ச் பிளே பண்ணி 135 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸுமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்த 25+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து வச்சிருக்காருங்க. ரீசெண்ட் ஃபார்ம்னு வந்து பார்த்தோம்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. இப்போ லாஸ்டா வந்து எல்லா மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 35+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எடுத்துட்டு இருக்காரு. இவரெல்லாம் ஒரு டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததா மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 31ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. 7 மேட்சை பிளே பண்ணி 189 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. பிளஸ் 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அதாவது ஹெட்வேர்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட 2 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன்னுக்கு மேலே வந்து எடுத்திருக்காரு. ஸோ விக்கெட்டிங் ஆப்ஷன்ல வந்து பவுலிங் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 7 இன்னிங்ஸ்ல ஒரு பால் போகும்போது நல்ல ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காருங்க. இப்போ வெறும் எடுத்துட்டீங்கன்னா 12 மேட்ச் பிளே பண்ணி 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பிளஸ் 83 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. இதுல பேட்டிங் ஆடுறதுல பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்ல. பவுலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 7 இன்னிங்ஸ்ல 7 மேட்சுக்கு 5 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இப்போ ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லாஸ்டா அந்த ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 50+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. அடுத்தா சார் சிவம் துபே பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 3 மேட்சை பிளே பண்ணி 60 ரன்னுங்கிறத அடிச்சிருக்காரு. இது 7 இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் ஒரு 50+ ரன்னுங்கிறத வந்து அடிச்சிருக்காரு. இப்போ அடுத்த வெனுவை பொறுத்த வரைக்கும் 15 மேட்சை பிளே பண்ணி 383 ரன் வந்து அடிச்சிருக்காரு. பிளஸ் 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. கிட்டத்தட்ட வெனுவை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ் ரொம்ப 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 சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. நீங்க இவரெல்லாம் வந்து ஒரு டிஃபரன்ஸ் விக்கெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரீசெண்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா லாஸ்டா நடந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஸ்கோர் அடிக்கல. விக்கெட்டிங் ஆப்ஷனும் பெருசா எதுவும் இல்லை. பட் அதுக்கப்புறம் நடந்த மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. பார்த்தோம்னா ரவீந்திர ஜடேஜா பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 21 மேட்ச் பிளே பண்ணி 21 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பிளஸ் 242 ரன் வரையும் அடிச்சிருக்காரு. இதுல போத் 2 இன்னிங்ஸும் வேற லெவலா தான் பிளே பண்ணியிருக்காருன்னு சொல்லும். 2 இன்னிங்ஸும் ரொம்ப சூப்பரான பேட்டிங் ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 48 மேட்ச் பிளே பண்ணி 431 ரன்னுங்கிறத அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பிளஸ் 34ங்கிற விக்கெட்டை வந்து எடுத்திருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 19 மேட்சுக்கு 18 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 24 மேட்சுக்கு 16 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. மோஸ்ட்லி இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரான பிக்கா இருக்கும். மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 40ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. போத் 2 இன்னிங்ஸ்லுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. ஹெட்வேர்டை பொறுத்த வரைக்கும் வெறும் எடுத்துட்டீங்கன்னா 73 மேட்ச் பிளே பண்ணி 1537 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. 41ங்கிறத ஆவரேஜா வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 67 இன்னிங்ஸ்ல 50+ ஒரு 50+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எடுத்துட்டு இருக்காருங்க. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆர்டர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன்ல தான் வந்து இறங்குறாரு. அந்த டவுன்லயே ஒரு 4-5 பால் பிடிச்சாலும் மினிமம் ஒரு 25+ ரன்னுங்கிறத ஆவரேஜ் வந்து எடுத்துடுறாரு. இப்போ அடுத்ததான் சதுல் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 10 மேட்சை பிளே பண்ணி 10 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல 7 மேட்சுக்கு 8 விக்கெட் வரையும் பதிவு பண்ணியிருக்காருங்க. வெனுவும் எடுத்துட்டீங்கன்னா 6 மேட்ச் பிளே பண்ணி 8 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 2 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க பட்சத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. துஷார் தேஷ்பாண்டே பொறுத்த வரைக்கும் 3 மேட்சுக்கு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட்வேர்ட்ல ரொம்ப சூப்பரான ரெக்கார்டா வந்து வச்சிருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் 13 மேட்சை பிளே பண்ணி 19 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. வெனுவில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும், செகண்ட் இன்னிங்ஸா இருக்கட்டும், 2 இன்னிங்ஸ்ல எதுல பவுல் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டிஃபரன்ஸ் பிக்கா இருக்கும். மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட்டுங்கிறத மஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அதிகபட்சம் 3 அல்லது 4 விக்கெட் வரையும் எடுக்கிறாருங்க. ஓகே, ரிச்சர்ட் கில்சனை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் வெனுவை பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை. ரீசெண்ட் ஃபார்ம் எடுத்துட்டீங்கன்னா லாஸ்டா அந்த மேட்ச்ல மட்டும் பெரிய விக்கெட் ஆப்ஷன் எதுவும் இல்லை. அதுக்கு முன்னாடி அந்த மேட்ச்ல மேட்சுக்கு 1 விக்கெட் அல்லது 2 விக்கெட் வரையும் பதிவு பண்ணியிருக்காருங்க. அடுத்ததான் முகேஷ் சௌத்ரி வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 1 மேட்ச்ல பிளே பண்ணியிருக்காரு. பெருசா எந்த ஒரு விக்கெட் ஆப்ஷன் இல்லை. ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வந்து இருக்கு. வெளியே அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ரீசெண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லாஸ்டா அந்த மேட்ச்ல மட்டும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ அடுத்ததான் ஆர்ஆரோட பிளேயர் ஸ்டாட்ஸ் வந்து 1 by 1 பார்ப்போம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் ஹெட்வேர்ட்ல 5 மேட்ச் பிளே பண்ணி 202 ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல கிட்டத்தட்ட 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா
ஒரு 50+ ரன்னுங்கிறத வந்து எடுத்திருக்காரு. ஹெட்விட்ட பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்டை வந்து வச்சிருக்காரு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு, 10 ரன்லேயே அவுட் ஆயிருக்காரு. ஸோ வெனுவில் ஒஸ்டான ரெக்கார்டு தாங்க வந்து வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் லாஸ்டா இருந்த மேட்ச்ல மட்டும் பெருசா எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, அதுக்கு மேலே இருந்த மேட்ச்லாம் ஒரு நல்ல ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. அடுத்த ஜோஸ் பட்லர் பொறுத்த வரைக்கும் ஹெட்விட்ல 50ங்கிற ஆவரேஜா வச்சிருக்காரு. 9 மேட்சுக்கு 346ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 இன்னிங்ஸ்லயுமே சூப்பரான ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் 3 மேட்சை பிளே பண்ணி 77ங்கிற ரன் தான் அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் பிளே பண்ணியிருக்காரு. அந்த ஒரு மேட்ச்ல ஒரு 50+ ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணிட்டா இருக்கும் போது ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க, செகண்ட் இன்னிங்ஸ்ல தவிர்த்துடலாம். ஓகே, இப்போ அடுத்ததா சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் ஹெட்விட்ல 15ங்க ஆவரேஜ் வச்சிருக்காரு. 16 மேட்சை பிளே பண்ணி 225ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காருங்க. ஸோ ஹெட்விட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஸ்கோர் தான் வந்து, ரொம்ப ரொம்ப பூரான ஸ்கோர் தான் வந்து ஒரு ஆவரேஜா வந்து ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இப்போ வேணும்னு எடுத்துட்டீங்கன்னா 9 மேட்சை பிளே பண்ணி 13 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ இதுலயும் வந்து பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. மோஸ்ட்லி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க கொஞ்சம் டிஃபரன்ஸ் அப்படிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்ததா ரியான் பராக் பொறுத்த வரைக்கும் ஹெட்விட்ல 5 மேட்சை பிளே பண்ணி 15ங்கிற ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ ஹெட்விட்ல ரொம்ப 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 ஒஸ்டான ரெக்கார்டா இருக்கு. வெனு இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் இருக்காரு. இப்போ அடுத்த சுபம் துபே பொறுத்த வரைக்கும் ஹெட்விட்டா இருக்கட்டும் வெனுவா இருக்கட்டும் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ஓகே, இப்போ அடுத்த ரோமன் பவுலை பொறுத்த வரைக்கும் ஹெட்விட்ல ஒரு மேட்ச் பிளே பண்ணி 3 ரன் வரையும் தான் அடிச்சிருக்காரு. ஸோ ஹெட்விட்ல ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் இருக்காரு. வெனு இதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ரீசன்ட் ஃபார்முமே பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. அஸ்வினை பொறுத்த வரைக்கும் ஹெட்விட்ல 11 மேட்சை பிளே பண்ணி 13 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பிளஸ் பேட்டிங் ஆர்டர் வந்தாரு 87 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 6 மேட்சுக்கு 6 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 5 மேட்சுக்கு 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. ஹெட்விட்டை பொறுத்திக்கும் 2 இன்னிங்ஸ்லுமே ரொம்ப சூப்பரான ரெக்கார்டு தான் வந்து வச்சிருக்காரு. வெறும் எடுத்துட்டீங்கன்னா 46 மேட்சை பிளே பண்ணி 54 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. பிளஸ் 83ங்கிற ரன் வந்து அடிச்சிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 19 மேட்சுக்கு 18 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 27 மேட்சுக்கு 36 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. போத் செகண்ட் இன்னிங்ஸ்ல இவர் பவுல் பண்றாரு ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஸ் விக்கெட் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்டு வந்து வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. அதான் ட்ரெண்ட் போல்ட பொறுத்த வரைக்கும் ஹெட்விட்ல 11 மேட்ச் பிளே பண்ணி 13 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. பிளஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 7 மேட்சுக்கு 9 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 4 மேட்சுக்கு 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. என்னவை பொறுத்த வரைக்கும் 7 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு, 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்டை வந்து வச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்முமே ரொம்ப நல்ல ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. அடுத்தது ஆவேஸ்கானை பொறுத்த வரைக்கும் ஹெட்விட்ல 8 மேட்சை பிளே பண்ணி 7 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல 5 மேட்சுக்கு 6 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 3 மேட்சுக்கு 1 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. வெனுவை பொறுத்த வரைக்கும் 3 மேட்சை பிளே பண்ணி 6 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. ரெண்டுலுமே கொஞ்சம் டிஃபரன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதுதான் சந்தீப் சர்மா பொறுத்த வரைக்கும் ஹெட்விட்ல 15 மேட்சுக்கு 15 விக்கெட் வரையும் 12 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு 1 விக்கெட்டுங்கிறத பதிவு பண்ணிட்டு வர்றாரு. வெனுவை பொறுத்த வரைக்கும் 4 மேட்சை பிளே பண்ணி 2 விக்கெட் வரையும் தான் எடுத்திருக்காரு. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 2 மேட்சுக்கு 2 விக்கெட்டுங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காருங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்றாங்க போது இவரை வந்து மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. 7 மேட்ச் பிளே பண்ணி 18 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதுல 6 மேட்சுக்கு 7 விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும், செகண்ட் இன்னிங்ஸ்ல 11 மேட்சுக்கு 11 விக்கெட்டும் வந்து எடுத்திருக்காருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் எடுத்துட்டீங்கன்னா 11 மேட்சை பிளே பண்ணி 11 விக்கெட் வரையும் எடுத்திருக்காரு. இதை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலயுமே மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. மேட்சுக்கு 1 அல்லது 2 விக்கெட் வரையும் பதிவு பண்ணிட்டு வர்றாரு. இப்போ அடுத்ததா பிளேயர் பேட்டில் வந்து பார்ப்போம். அதாவது 2 டீமோட பிளேயிங் லெவலில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தோம். அந்த பிளேயர் ஸ்டாட்ஸ் என்னென்ன அப்படிங்கிற டீட்டெயில வந்து பார்த்துட்டோம். இந்த இதுல பிளேயர் பேட்டில் யார் யாருக்கு பேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் டீட்டெயிலா வந்து பார்ப்போம். இதுல வந்து அஜன்கே ரஹானே பொறுத்த வரைக்கும் அஸ்வின்கிட்ட 11 இன்னிங்ஸ்ல 6 முறை விக்கெட் வந்திருக்காரு. ட்ரெண்ட் போல்ட்ட 10 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் வந்திருக்காரு. சந்தீப் சர்மாட்ட 10 இன்னிங்ஸ்ல 2 முறையும், சகல்கிட்ட 10 இன்னிங்ஸ்ல 3 முறையும் வந்து விக்கெட் வந்திருக்காருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டும் வந்து ஒரு நிறைய முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ருத்ராஜ் கைக்வாடை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட்ட 4 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் இழந்திருக்காரு. சந்தீப் சர்மாட்ட 5 இன்னிங்ஸ்ல 1 முறையும், சகல்கிட்ட 4 இன்னிங்ஸ்ல 2 முறை விக்கெட் இழந்திருக்காருங்க. அடுத்த அஸ்வின்ட்ட 4 இன்னிங்ஸ்ல 1 முறை, ஆவேஸ் கான்ட்ட 4 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. கிட்டத்தட்ட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆவேஸ் கான் அண்ட் ருத்ராஜ் கைக்வாட்
ஆர் சந்தீப் சர்மா ஆர் ருத்ராஜ் கைக்வாட் அல்லது ட்ரெண்ட் போல்ட் ஆர் ருத்ராஜ் கைக்வாட் இவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா சுபம் துபே பொறுத்த வரைக்கும் அஸ்வின்கிட்ட 4 இன்னிங்ஸ்ல ஒரு முறை வந்து விக்கெட் வந்திருக்காருங்க. ஆவேஸ் கான்ட்ட 2 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் வந்திருக்காரு. ஸோ சிவம் துபே பொறுத்த வரைக்கும் அஸ்வின் அண்ட் ஆவேஸ் கான் இவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. பார்த்தா மொயின் அலியை பொறுத்த வரைக்கும் அஸ்வின்கிட்ட 10 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் வந்திருக்காரு. ட்ரெண்ட் போல்ட்ட 12 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் வந்திருக்காரு. சகல்கிட்ட 11 இன்னிங்ஸ்ல 4 முறை வந்து விக்கெட் வந்திருக்காருங்க. அடுத்து ஆவேஸ் கானை பொறுத்த வரைக்கும் 4 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் வந்திருக்காரு. ஸோ போத் டிஃபரெண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆவேஸ் கான் அண்ட் மொயின் அலி கொஞ்சம் ஸ்ட்ரைக்ல வந்து ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம், விக்கெட் ஆப்ஷன் இருக்கலாம். ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் தீபக் சார்ட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறை விக்கெட் வந்திருக்காரு. துஷார் தேஷ்பாண்டேட்ட 2 இன்னிங்ஸ் பிளே பண்ணிருக்காங்க. அந்த 2 இன்னிங்ஸ்லயும் 2 முறை வந்து விக்கெட் இழந்துட்டாருங்க. அடுத்த லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் வந்து பாத்தீங்கன்னா 20 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 7 முறை வந்து விக்கெட் வந்திருக்காரு. லெப்ட் ஆர்ம் மீடியம் பவுலர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 41 இன்னிங்ஸ்ல 11 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரா இருக்கும், அதாவது லெப்ட் பவுல் பண்ற பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் நிறைய முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ஸோ சென்னையில யாராவது பவுலர் இருக்கிறாங்க பட்சத்துல மஸ்ட் அவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்த ஜோஸ் பட்லர் பொறுத்த வரைக்கும் டேரன் மெச்சர்கிட்ட 1 இன்னிங்ஸ்ல 1 முறை வந்து விக்கெட் வந்திருக்காரு. ரவீந்திர ஜடேஜா கிட்ட 20 இன்னிங்ஸ் பிளே பண்ணி 5 முறை வந்து விக்கெட் வந்திருக்காரு. சுதா தேஷ்பாண்டேக்கும் ஜோஸ் பட்லரும் கிட்டத்தட்ட 12 மேட்சை பிளே பண்ணி 4 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. மொயின் அலி 7 இன்னிங்ஸ்ல பிளே பண்ணி 3 முறை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. ரிச்சர்ட் கில்சனை பொறுத்த வரைக்கும் 1 இன்னிங்ஸ்ல விக்கெட் வந்துருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் ஆர்ம் சைனா மேன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா 13 இன்னிங்ஸ்ல 6 முறை வந்து விக்கெட் வந்திருக்காருங்க. இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அண்ட் ஜோஸ் பட்லர், அதாவது மொயின் அலி பவுலிங் பண்ற பட்சத்துல மொயின் அலி ஜாஸ் பட்லருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்ப அடுத்ததா சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் ஜடேஜா கிட்ட 10 இன்னிங்ஸ்ல 3 முறை விக்கெட் இழந்திருக்காரு. சதுல் தாகர்கிட்ட 8 இன்னிங்ஸ்ல 1 முறையும், தீபக் சார்ட்ட 6 இன்னிங்ஸ்லயும் 3 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. அது துஷார் தேஷ்பாண்டேட்ட 3 இன்னிங்ஸ்ல 2 முறை வந்து விக்கெட் இழந்திருக்காரு. மோஸ்ட்லி துஷார் தேஷ்பாண்டே அண்ட் சஞ்சு சாம்சன் தீபக் சதுல் தாக்கூர் அண்ட் சஞ்சு சாம்சனுக்கு ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தோம்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிற வந்து டீட்டெயில் வந்து பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது யாருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது ரிஸ்கா கேப்டன் வைஸ் கேப்டன் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிற வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் ஜெய்ஸ்வால் அண்ட் சஞ்சு சாம்சன் இவங்க 3 பேர்ல இருந்து யாராவது 2 பேருக்கு கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே நான் ரிஸ்கா ட்ரை பண்ணி பாக்குறேன், கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல ரவீந்திர ஜடேஜா, ரச்சின் ரவீந்திரா, அஸ்வின், ஜோஸ் பட்லர் அண்ட் ரியான் பராக் இவங்க 5 பேர்ல இருந்து யாராவது 2 பேருக்கு கேப்டன்ல இருந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.